குடிகாரன் கீழே விழுந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான் சாக்கடையில. ஒரு சின்ன பையன் குடிக்கிறதுக்கு வந்தான். 9 மணிக்கு ஷாப் திறந்துச்சு. அவன் சொல்றான், குடிக்காத, போ ஸ்கூலுக்கு போ, குடிக்காத. உடனே அவன் திருப்பி கேட்டான், இத சொல்றதுக்கு உனக்கு யோகியதை இருக்கா? சொல்ற யோகியதை இருக்கா உனக்கு? அப்ப அவன் சொல்றான், அதை சொல்றதுக்கான யோகியதை எனக்கு மட்டும்தான்டா இருக்கு. சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்றேன். எந்த விஷயத்தை கேட்டாலும் என் தோழமைகளை, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவை மட்டும் தேடுங்க. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சின்ன பாப்பா ஒண்ணு பேச்சு போட்டியில சொல்றான், அம்மாவின் அடிவயிற்று கீறல்களை விட குறைந்தது இல்லை அப்பாவின் கையில் காய்த்த காய்ப்பு. அப்பாங்க, அப்பா ஒரு கவிஞர். நான் பல காலம் போனதற்கு பிறகுதான் அந்த கவி மனதை நான் புரிந்து கொண்டேன். அப்பொழுது நான் அவர் மீது சந்தேகப்பட்டேன். அந்த கவிதை என்ன சொல்லுச்சு தெரியுமா? நீ என்னை சமாதானப்படுத்துவாய் என்று நானும், நான் உன்னை சமாதானப்படுத்துவேன் என்று நீயும் விளையாடிய இந்த விளையாட்டில் இப்படி நிரந்தரமாக பிரிந்து விடுவோம் என்று எண்ணவே இல்லை. இதுதான் அந்த பாட்டு. அப்பாவை கலங்கடிச்சிருச்சு பாட்டு. நான் எங்க அம்மாட்ட வந்து சொன்னேன், அம்மா அப்பாவை கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்துக்கோ அப்படி சொல்றார். பின்னாளில் நான் கொஞ்சம் வயது மூத்தது ஆனதற்கு பிறகு என் தந்தையின் மனநிலை எப்பொழுது புரிந்து கொண்டேன் என்றால், எங்கோ உட்கார்ந்து கொண்டு தன் குழந்தைகளின் தன் வாழ்க்கையின் வறுமை நிலையை எண்ணி பார்க்காமல் கரும்பு தோட்டம் தனிலே என்று கவிதை எழுதி யாருடைய பசிக்காக அழுதான்ல பாரதி. என் தகப்பன் ஒரு கவிஞனாக நின்று கொண்டு யாரோ ஒருவருடைய பிரிவை நினைத்து எண்ணி அழுத அந்த கண்ணீர் என்பதை புரிந்து கொள்வதற்கே எனக்கு 10 வருடங்கள் ஆயிரு. அம்மாவை இதுக்கு முன்னால புரியலைங்க எனக்கு. அம்மாவை புரியுதுங்க. அம்மாவை புரிய ஆரம்பிக்கும் போது உடல் பதறுது. அப்பாவை புரிஞ்சுக்கிறேங்க. அப்பாவை இதுக்கு முன்னால புரிஞ்சது வேற, இப்ப புரியும் போது பதறுதுங்க உள்ள. எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமோ? நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க, எங்கேயோ மிஸ் பண்ணிருக்கீங்க. குட் மார்னிங் பொருள் புரிந்து சொல்றதே இல்லை. பொருள் புரிஞ்சு சொல்லி பாருங்களேன். சொல் வீரியமானது, அது நடக்கும். புரிஞ்சு சொன்னீங்கன்னா பிரபஞ்சம் கேட்கும். குட் மார்னிங் சொன்னீங்கன்னா கேட்கும். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. ஜலாலுதீன் ரூமி. இந்த அவையில் இருக்கக்கூடிய யாரும் கிறிஸ்தவர்களாக இருந்துட்டு போங்க, முஸ்லிம்களாக இருந்துட்டு போங்க, என்னவாவும் இருந்துட்டு போங்க, நான் இந்த பாட்டு சொல்றேன். இப்ப இறைவனிடம் கையேந்துங்கள்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அல்லாங்கிற அந்த சொல்ல மட்டும் எடுத்துட்டு நீங்க உங்க சாமி பேர் சொன்னா சூப்பர் பாட்டு. சரியா? இறைதான். உடம்பு தாங்க கோவில், ஆலயம், கட்டடம் எல்லாம் எவ்வளவு அழுக்கு பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த ரெண்டுத்தையும் எவ்வளவு அழுக்கு பண்றோங்க. இந்த ஊனுடம்பு ஆலயம் என்றால் இதை அழுக்கு பண்ணுவோமா? குடிப்போமா? தேவையற்ற ஹராமான விஷயத்தை சாப்பிடுவோமா? ஒதுக்கப்பட்டவற்றை சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோமே. உள்ளம் பெரும் கோயில் என்றால் பாரு எப்படி இருக்கா பாரு, சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமே. பொறாமைப்பட மாட்டோமே. இப்ப உங்க எல்லாரும் சூப்பரா சந்தோஷப்படுறதுக்கு ஒரு மேட்டர் சொல்லவா? நான் நீங்க எல்லாரும் இந்த வினாடி உயிரோடு இருக்கிறோம். நேற்று நைட் 5 லட்சம் பேர் இருந்தாங்க, காலையில எந்திரிக்கல. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால ஒரு 1000 பேராவது உலகத்துல செத்து போயிருப்போம். நானும் நீங்களும் உயிரோட இருக்கிறோம். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். அவர் உயிரோடு இருக்கும் தேவன் சொல்றீங்கல்ல, அந்த தேவன் வேறு எங்கேயும் இல்லை, உள்ளே இருக்கிறார்.